கொஞ்ச நாள் நல்லா வாழ்றாங்க, நல்லா வாலிபத்தில் நல்லா வாழ்றாங்க, பணம் சேகரிக்கிறாங்க, எனக்கு பலன் இருக்கு, நிறைய சம்பாத்தியம் பண்ணுவான்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டாக்கா, என்கிட்ட பணம் இருக்குது, நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி சாதிக்கிறாங்க. பரவாயில்ல, அதுவும் அந்த வயசுல நான் ரொம்ப நாள் இருப்பேன்ற தைரியத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, ஒவ்வொருத்தரும் பணம் நிறைய கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அவன் இஷ்டத்துக்கு ஆட்டம் ஆடுறான். இருக்கக்கூடிய ஜனங்களுடைய வேகம் வந்து முதல்ல மாட்டு வண்டியில தான் போனாங்க. அப்புறமா என்ன பண்ணாங்க, ஆட்டோ ரிக்ஷால போனாங்க. அதாவது கார்ல மிதிச்சுக்கிட்டு போகணும். ஒருத்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஆட்டோல போறவன் ரிக்ஷால போறவன் எல்லாரும் என்ன பண்ணுவான், கார்ல போறவன பார்ப்பான். என்னடா அது கார்ல ஜம்முன்னு போறானே அப்படின்னு. நமக்கு ஒரு கார் வாங்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்கும். கார்ல போறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டாக்க, பிளைட்ல போனோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கைகள் வேகமாக என்ன பண்ணி இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய பயணங்கள் அவருடைய வாழ்க்கையில பார்க்கப்படும் போது மிக மிக உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்லலை. ஆனா பிரயாசம் பண்ணாதான் அதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் என்ன செய்யணும்யா, நல்லா படிக்கணும், நல்ல வேலை செய்யணும், நல்ல சம்பாத்தியம் பண்ணணும், நல்ல வீடு வாசல் எல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை யோசிப்பா. இதுதான் உலகம். இப்படிப்பட்ட உலகத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கப்படும் போது, இந்த பூமியில நீங்க எப்படியோ இருங்க, சந்தோஷமா இருங்க. எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருங்க. அப்ப சந்தோஷமா இருக்கணும்னா காசு பணம் இல்லாம சந்தோஷமா இருக்க முடியுமா? பணம் வேணும். பணம் இல்லாம இந்த பூமியில சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த தம்பிக்கு உடனே ஒரு
சாக்லேட் வாங்கணும் அப்படின்னா, ஐஸ்கிரீம் வாங்கணும், ஏதாவது வாங்கணும், சிப்ஸ் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இஷ்டப்பட்டதை சாப்பிடணும் அப்படின்னா அந்த பையன் கையில காசு இருக்கும், அந்த சந்தோஷம் இருக்கும். பணம் இருந்து எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய அளவுல என்ன செய்யறாங்க, மாறிக்கொண்டு வருகிறார்கள். புருஷன் பொண்டாட்டியில புருஷன் பணம் கொண்டு வந்து கொடுத்தாதான் பொண்டாட்டிக்கு சந்தோஷம். புருஷன் பணம் கொடுக்கறேன்னா பொண்டாட்டிக்கு கடுப்பாத்தான் ஆயிடுவாங்க. இதான் உலகம். அண்ணன் தம்பி இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்கன்னா அண்ணன் வந்து தம்பிக்கு உதவி செஞ்சாதான் சந்தோஷப்படுவான். அதே மாதிரி தங்கச்சிக்கு அண்ணன் தம்பியை கொடுத்தாதான் சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி தாய் தகப்பங்க எல்லாருமே பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் சந்தோஷப்படுவாங்க. திடீர்னு வயசான காலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லைன்னா அந்த பெற்ற பிள்ளைகளே என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மாவை என்ன பண்ணுவாங்க, தாய் தகப்பனை ரோட்ல இறக்கி விட்டுருவாங்க. நீ எங்கேயோ போய் பொழைச்சுக்க, எங்கேயோ போ அப்படின்ட்டுருவாங்க. அதுதான் இன்னைக்கு உலகமா இருக்குது. தாய் தகப்பனை யாரும் என்ன பண்றது இல்ல, கனப்படுது, மதிக்கிறது இல்ல. போ அப்படிம்பாங்க. என்னப்பா இது, நீ சின்ன வயசுல இருந்து நான் வளர்த்தனேன், தூக்கி வளர்த்தனேன், உனக்கு எல்லா செலவும் நான் பண்ணனேன், உனக்காக நான் எல்லாம் என்னென்ன வாங்கி கொடுத்தேன், எவ்வளவு கடன் வாங்கினேன், உன்னெல்லாம் இப்படியெல்லாம் பாடுபட்டு உன்னை வளர்க்க வச்சேன், படிக்க வச்சேன், உனக்கு கல்யாணத்தெல்லாம் பண்ணி வச்சேன். ஆனா நீ ரோட்ல போன்னு சொல்றியப்பா, நான் எங்கப்பா போவேன் அப்படின்ற விழி பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறாங்க. இதுதான் நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இங்க கொஞ்சம் கவனிங்க, இப்பதான் நம்ம பேச போறோம். இது உலகத்துல இருக்கிற மனிதர்கள் எப்படின்னா, ஐயா நீ பிறந்துட்ட, நீங்க பிறந்தாச்சு, பிறந்த பிறகு உங்களுக்கு உயிர் எங்க இருந்து வந்தது? உயிர் யார் தந்தா? அம்மா அப்பா எல்லாம் கொடுக்கல. வயிற்றுல கருவா இருக்கிறாங்க, 3 மாசம் ஆகுது, அது உள்ள வந்து குழந்தை இருக்குது. ஆனா அதுக்கு என்ன அப்படின்னா துடிப்பு இருக்காது, ஒண்ணு இருக்காது. எப்ப ஆவி வருதோ அப்பதான் துடிப்பு வரும். இப்ப பாருங்க, குழந்தைங்களே நல்லா கவனிங்க. நான் இப்ப ஒரு முக்கியமான மேட்டரை சொல்றேன், இந்த குழந்தைய தரத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். அம்மா அப்பா வயிற்றுல நீங்க குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தைக்கு உயிர் எப்படி வந்தது, அதான் முக்கியம். உலகத்துல டாக்டரால கண்டுபிடிக்க முடியலையா, உங்க அப்பத்தா கண்டுபிடிக்க முடியல, உங்க பூட்டம் பாட்டி ஒருத்தர் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, மனுஷனுக்கு உள்ள வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு அதுக்கு உயிர் வருது அப்படின்னா அதுக்கு அந்த ஆவியை கொடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா ஆண்டவர். அதான் பிரசங்கியனுடைய புத்தகத்துல 11ஆவது அத்தியாயம் 5வது வசனத்தை வாசிக்கப்படும் போது, ஆவியினுடைய வழி இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறியாய். அதான் மேட்டர். இன்னைக்கு உலகத்துல என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை வயிற்றுல உருவாகுது, அதுக்கு ஆவி வருது, அது என்ன செய்து உயிரடைகிறது என்று பார்க்கப்படும் போது அந்த நிலையை இன்னைக்கு எவருக்குமே தெரிய மாட்டேங்குது. உலகத்துல எல்லா ஸ்பெஷலிஸ்ட், எல்லா பெரிய பெரிய டாக்டர்கள் கூட இதை சொல்றது இல்ல. அந்த குழந்தைக்கு உயிர் நிலை வருகிறது, அது மாதிரி மரித்த உடனே அந்த உயிர் எங்க போகுது, அந்த ஆவி எங்க போகுதுன்னு எவனாலையும் சொல்ல முடியல. அது எங்கிருந்து வருகிறது, எங்க செல்லுகிறது என்று இந்த உலகத்துல ஒருவருக்குமே தெரியல. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, ஆவியினுடைய வழியை ஒருவனுக்கும் தெரியாது, ஒருத்தன் புரிந்து கொள்ள மாட்டான், அறிந்து கொள்ள மாட்டான். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய செய்கிற செயல்களை நீ அறியா. இதையும் தெரியாது, ஆண்டவர் செய்து வருகிற காரியமும் உனக்கு தெரியாது. ஆண்டவர் நிறைய கண்ணுக்கு தெரியாத நிறைய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். இப்ப காற்றெல்லாம் கண்ணுக்கா தெரியுது? சொல்லுங்க, தெரியுதா? ஆனா காற்று வருதுன்னு தெரியுதுல்ல, புயல் வருதுன்னு தெரியுதுல்ல, ஆனா எப்படி வருது? பயங்கரமா வருது, கண்ணுக்கு தெரியாது. அப்போ என்ன அர்த்தம்? அதெல்லாம் தேவன் நிறைய காரியங்களை செய்து வருகிறதை மனிதன் கண்டுபிடிக்கவே முடியாது. இதுல நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி ஆவிக்குரிய காரியங்களை நிறைய ஊழியக்காரங்க, நிறைய விசுவாசிகள் இருக்காங்க, ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளவே மாட்டான். இதையும் புரிந்து கொள்ள மாட்டான், அதையும் அறிந்து கொள்ள மாட்டான். இன்னைக்கு ஆவியினுடைய நிலையை அறிந்து கொள்வதற்காக ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த ஆவிக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க இப்ப பார்க்கப்படும் போது வேதம் சொல்லுகிறது, இதே பிரசங்கில 12வது அத்தியாயம் 8வது வசனத்தை வாசிங்க. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். உலகத்துல இருக்கிறவன் சொல்றான் என்ன அப்படின்னு கேட்டாக்க,
ஒருத்தன் நல்லா வாழ்ந்திருப்பான், செத்து போன உடனே நல்லா டமுக்கு டுமுக்கெல்லாம் அடிப்பாங்க, மாலையை போடுவாங்க, வேட்டெல்லாம் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஐயா கொஞ்ச நாள் இருந்தாரியா, நல்லா தான் இருந்தாரு, நல்லா வாழ்ந்தாரு, பிள்ளைகள்லாம் பெத்தாரு வச்சாரு. இப்போ போய் என்ன பண்ணிட்டாரு, மறைஞ்சிட்டாரு. என்னாச்சு, மறைந்து விட்டார் என்று சொல்லுவாங்க. இறந்த உடனே எங்க பண்ணாரு, எப்ப உயிரோட இருக்கிறாரு, இறந்த உடனே எங்க போயிட்டு இருக்கிறாரு? அட வாயத்திறந்து சொல்லுங்களேன். உலகத்துல சாவை பார்க்காமல இருக்கீங்க, எத்தனை பேர் சாவுறாங்க, பார்க்க சாவு விட்டு போகாமல இருக்கீங்க. இறந்த உடனே அவனுடைய ஜீவன் எங்க போகுது, அவன் ஆவி எங்க போகுது, அவன் எங்க போறான் அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா? தெரியல. ஆவிக்குரிய காரியத்தை ஒரு மனிதனாலும் கண்டுபிடிக்க முடியாது. வேதத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வசனத்தை தந்திருக்கிறார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. மாயை, வாழ்க்கையெல்லாம் மாயை. திடீர்னு நல்லாதான் இருந்தாரியா, ஐயா நைட்டு எங்களோட உட்காந்து சாப்பிட்டு இருந்தாரு, பேசி இருந்தாரியா, 12 மணி இருக்கும், தூங்க போறேன்னு போனாரியா, காலையில பார்த்தா பிரேதம் ஆயிட்டாருன்னாங்க. பெரட்டி பார்ப்பாங்க, சத்தமே இருக்காது. உருட்டி பார்ப்பாங்க, தட்டி பார்ப்பாங்க, சத்தமே இல்லை, அணக்கமே இல்லை, ஒரு ஆட்டமும் இல்லை, ஒரு அசைவும் இல்லை. கடைசியில பார்த்தா என்ன அப்படின்னா, ஐயா போயிட்டாரு ஐயா, எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படிம்பாங்க. சொல்லுகிற நேரத்தை எவனா சொல்லிக்கிட்டா சாவான். இதுவரைக்கும் அவன் மரணத்துடைய நேரத்தை எவனாவது சொல்ல முடியுதா? கிடையாது. மரணத்துடைய நேரத்தை சொல்ல முடியாது. அதனாலதான் ஜனங்களுக்கு இன்னைக்கு பயம் இருக்குது. எப்ப போவான் அதான் சொல்லுவாங்க. மெட்ராஸ் பாஷையில் என்ன சொல்லுவாங்க, ஐயா அவரு கூட்டுனாரு, என்ன சொல்லுவாங்க, அப்படித்தானே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அப்போ மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மரணத்தை நாம் பார்க்கப்படும் போது மிக ஒரு சிந்திக்கத்தக்க ஒரு காரியமாக இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொன்னாருன்னா, நீ நல்ல வீட்டுக்கு போறியோ எந்த வீட்டுக்கு போறியோ அதெல்லாம் வேற விஷயம், ஆனா சாவு வீட்டுக்கு கண்டிப்பா போன்றார். ஏன் அப்படின்னா அங்க போனாதான் அந்த மரணம் என்கிற ஒன்று நினைத்து அவனுக்கு சிந்தனை சக்தி வரும். அந்த மரணம் ஏன் வருது, மரணம் எல்லாருக்கும் வருது. அப்ப எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில முடிவுல மரணம் வருது. அப்ப என்ன அப்படின்னா மரணத்துக்கு அஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க உலகத்துல. அப்ப அந்த பயத்துல இருக்கப்படும் போது அந்த பயத்துல வாழ்கிற அந்த மனிதன் என்னன்னா யோசிக்கணும், இப்படியெல்லாம் மரணம் வருது, அப்ப இந்த உலகத்துல ஒண்ணும் கொண்டு போறது இல்லை, நம்ம ஒண்ணு கொண்டு வந்தது இல்லை, நம்ம எதையுமே தேடக்கூடாது, நம்ம என்ன பண்ணணும், அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி பேரும் புகழும் உண்டாகிறதுக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு கடைசியில போன பிறகு அது என்ன ஆகும், மண்ணோட போயிடும். இன்னைக்கு அப்படித்தானே இருக்குது. பேரும் புகழும், பெரிய அரண்மனை எல்லாம், தாஜ்மஹால் எல்லாம் கட்டினாங்க, போயிட்டாங்க இல்ல. அப்புறம் அந்த கட்டடம் இருந்து இதுக்கு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு சுடுகாடு. டெல்லிக்கு போனா எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாரும் என்னைய கேட்பாங்க, ஐயா தாஜ்மஹாலை கொஞ்சம் காட்டியிருங்க அப்படிமா. தாஜ்மஹால் அப்படியா, சுடுகாட்டுக்கு போறியா அப்படின்னு. என்னையா சுடுகாடுன்றீங்க அப்படின்னு. ஆமாப்பா அது சுடுகாடு தானே, நீ சுடுகாடுக்கு தானே போற, அந்த வேலையை பாரியா, சுடுகாடை நினைச்சுக்கிட்டே இங்க வரீங்க டெல்லிக்கு. வந்தா ஊழியத்துக்கு வந்தா ஊழியத்தை பாரு, சுடுகாட்டை பார்க்கணும் பாரு, போயிரு சுடுகாட்டுக்கு அப்படின்னு. கடைசியில் ஒரு பாஸ்ட் உண்டானாடு கூட டெல்லிக்கு வந்தார். அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் வித்தியாசமான ஆளா இருந்தார். என் கூட இருக்கிற பாஸ்ட் சொன்ன, இவர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாரு அப்படின்னு. ஒரு ஆவிக்குரிய ஒரு இதே இல்லை அவர்கிட்ட. கடைசியில் பார்த்தாக்க என்ன அப்படின்னா, கொஞ்சம் வயசு 40 வயசு தான், முந்தா நாள் இறந்துட்டாரு, செத்து போயிட்டாரு. 40 வயசு பாஸ்டர் இறந்து போயிட்டாரு தென்காசியில். நான் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டேன், கொஞ்சம் வயசு எங்க கூட டெல்லிக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, நிறைய பேருடைய வாழ்க்கையில சிந்தனைய ஆண்டவர் என்ன சொல்றாரு, சிந்திக்கத்தக்க இடமே என்ன அப்படின்னா ஒரு ஒரு சாவு வீடு தான், ஒரு இடத்துல ஒரு துக்கமான ஒரு வீட்டுக்கு தான் என்று நான் பார்க்கிறோம். பிரசங்கி 12வது அத்தியாயத்துல 7வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே மறுபடி போகாததற்கும் முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை என்று சொல்கிறார். நிறைய பேர் என்ன வயசான டிக்கெட் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா, வயசான பிறகு நம்ம கோயிலுக்கு போவோம், அங்க போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஒழுங்கா சபைக்கு போவோம்னா. ஆண்டவர் அப்படியே வச்சிருக்காரு, உன் வாலிப பிராயத்துல நினை அப்படின்றார். வாலிப பிராயத்துல ஒழுங்கா சபைக்கு போகாம ஊழியம் பண்ணாம ஒன்னும் செய்யாம நிறைய பேர் வயசான காலத்துல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சின்ன வயசுல ஊழியத்துக்கு எவனா போறேன்னாக்கா வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உனக்கு அறிவு இல்லை,
நீ உனக்கு கல்யாணம் கூட ஆகலை, எதுக்குடா நீ போய் ஊழியத்துக்கு போறன்ற? நீ கல்யாணம் முடிச்சு நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் நீ எங்கேயும் போ அப்படின்றவாங்க வீட்டில். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாலிபத்திலே ஒரு சிருஷ்டிகரை நினை. இன்னைக்கு அப்படியா ஐயா அம்மா சபைகள் அப்படியா இருக்காங்கம்மா? ஏம்மா சபையில் அப்படியா இருக்காங்க? வாலிப பிராயத்தில் என்னத்தை நினைக்கிறாங்க? சினிமாவை நினைக்கிறாங்க, கிரிக்கெட்டை நினைக்கிறாங்க, செல்போனை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இரவும் பகலும் அவங்களுடைய வாழ்க்கை செல்போன்ல போய்கிட்டு இருக்கு. செத்த உடனே எங்க போறான்? மண்ணுக்கு தான் போறான். ஏன் மண்ணுக்கு போறான்? செத்த உடனே அவன் எங்க போறான்? சுடுகாட்டுல போய் எங்க போடுறாங்க? மண்ணுக்குள்ள போடுறாங்க, மண்ணாத்தானே போறாங்க. அப்போ மனிதனை ஆண்டவர் ஆதாம் ஏவாள் காலத்துல ஆதாமை ஆண்டவர் படைக்கும் போது எதுல படைச்சாரு? மண்ணால படைத்தாரு. மண்ணால படைச்சாரு. மண்ணில இருந்து படைக்கப்பட்டபடினால நல்லா தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு பூமியில என்ன ஜனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூமி தாயும்பாங்க, பூமி பூமா தேவிம்பாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஏன் பூமி தாயின்னு சொல்றாங்கன்னாக்க, முதல் மனிதன் மண்ணில இருந்து படைக்கப்பட்டபடினால அவனுக்கு தாய் எதுன்னு பார்த்தா பூமி தான். அந்த மண்ணில இருந்து படைக்கப்பட்டபடினால இன்னைக்கு என்ன பண்றாங்க? மண்ணை என்ன பண்றாங்க? பூமி தாய் என்று சொல்லுகிறார்கள். புரியுதா? இப்போ யாராவது சொன்னாங்களா உங்களுக்கு? புரியுதுங்க? யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? ஆதாம கருப்பு மண்ணில் படைக்கல, சிகப்பு மண்ணில் படைச்சாரு. நல்ல சக்கச்சவேன்னு அழகா இருந்தார். சாரதாமா மாதிரி சவப்பா இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, நான் வெயில்ல காஞ்சிருக்கேன், குளிர்ல போயிருக்கேன். இதையும் சொல்லுத உங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, நீ இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் வயசான பிறகு கல்யாணம் முடிச்சா குழந்தை வருமா? இந்த பூமியில உனக்கு என்ன ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரு, அதை நீ என்ன செய்யணும்? செயல்படுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பிரசங்கினுடைய புத்தகம் 9வது அத்தியாயம் 3வது வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது, சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும். ஆனாலும் மனுபுத்தருடைய இருதயம் என்ன அப்படின்னா, தீமையினாலே நிரம்பிச்சிருக்கு. எவனா பாருங்க, எல்லா மனுஷனுடைய இருதயத்துல என்ன இருக்கு? ஒரு ஆணும் ஒண்ணு வித்தியாசம் கிடையாது. எல்லாருடைய இருதயத்துல என்ன இருக்குன்னா, நல்லதே இருக்காது. கொஞ்சம் தீமை இருக்குமா இருக்காதா? தீமை இருக்கத்தான். புரிஞ்சுக்கிடுங்க. எல்லாருடைய இருதயத்துல என்ன இருக்கும்? நல்லவனா நம்ம நம்பிக்கிட்டே இருக்கோம். ஆனா அவன்கிட்ட என்ன இருக்கும்? பைபிள் தான் சொல்லுது. என்ன சொல்லுது? எல்லாருக்கும் உள்ள என்ன இருக்குது? தீமை இருக்குது. தீமை இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, தீமை மட்டும் இல்ல, வேற இன்னொன்னு இருக்கு. கீழே வாசிங்க. அவர்கள் உயிரோடு இருக்கிற நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டு இருக்கிறது. கொஞ்ச நாள் தீமையும் உள்ள இருதயத்துல இருக்கும், இன்னும் கொஞ்சம் பைத்தியமா இருக்கும். சிலருக்கு துட்டு பைத்தியம் இருக்கும், சிலருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கார் பைத்தியம் இருக்கும், சிலர் ஊர் சுத்துற பைத்தியம். சிலர் என்ன பண்ணுவாங்க? நல்லா பாசு புட்டா திங்கணும், நிறைய சாப்பிடணும். சிலர் கறியும் மாமிசமும் நல்லா என்ன பண்ணணும்? சுக்கா வறுவல் எல்லாம் போட்டு நல்லா திங்கணும், அதே ஜோலியா இருப்பானுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர், கொஞ்சம் பேர் என்னன்னா, நல்ல ட்ரெஸ் வாங்கணும், நல்லா போடணும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருதயம் இருக்கு. எப்படி இருக்குதுன்னா பைத்தியம். ஒருத்தருக்கு நான் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும், நான் பெரிய ஆளா ஆகணும், எல்லாரையும் என்ன பண்ணணும்? எல்லாரையும் வணங்க வைக்கணும், எனக்கு கீழே அடிமையாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிந்தனை எங்கேயோ கிடக்கு எல்லாருக்கும். ஏன்னா உள்ள பைத்தியம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, தீமை மட்டும் இல்ல, நிறைய பேர் இருதயத்தில் என்ன இருக்குது? அது சொன்னோடி கேட்குமா? ஐயா பைத்தியமா இருக்கு, சொன்னோடி கேட்குமா? ஒருத்தன் தான் கவனிக்கிறேன். நிறைய பேர் பைத்தியம் தான். அப்ப என்ன அர்த்தம்? பார்க்கறது போறது வர்றது எல்லாருடைய இருதயத்திலும் என்ன இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில எங்க போகுது அப்படின்னு கேட்டா, சுடுகாட்டுக்கு போகுது. எங்க போகுது? இதெல்லாம் வச்சுக்கிட்டு சுடுகாட்டுக்கு போகுது. அதான் ஆண்டவர் சொல்ல. 5வது வசனத்தை வாசிங்க. 5 வாசிங்க. உயிரோடு இருக்கிறவர்கள் நாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். அப்ப என்ன அர்த்தம்? செத்து போனான்னா அவனுக்கு ஒண்ணும் தெரியாது ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு என்ன பண்றாங்க? செத்தவன் போய் என்ன பண்றாங்க? குறியாக்குறாங்க.
செத்து போனவன்ட்ட போய் என்ன பண்றாங்க? குறி கேட்கிறாங்க. ஆமா, எப்பா அந்த பெட்டியை எங்கப்பா வச்சுட்டு செத்த, எனக்கு கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு என்ன பண்றாங்க? கேட்குறாங்க. ஏன் ஒரே சண்டையா இருக்கு? உன் வீடை நீ எங்களுக்கு கெட்டி வச்சிருக்கிற, பெரிய வீடா வச்சிருக்கிற, நாங்க எல்லாரும் இந்த வீட்டில் இருக்கணும், பத்திரத்தை காணும், அதனால பத்திரம் எங்க இருக்குன்னு நீ கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க போவாங்க. கவனிங்க, பெரிய வீடை கட்டியிருப்பான், பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா சாவை எடுக்க மாட்டாங்க, உட்கார்ந்து பேசியிருப்பான். பத்திரத்தை யார்கிட்ட கொடுத்தாரு, எங்க வச்சிருக்கிறாரு, என்ன செத்து போயிட்டாரு, பத்திரத்தெல்லாம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? கூடி கூடி பேசுவாங்க. ஏன்னா வீட்டை யாரு பங்கு போடுறது, யாரை சுட்டு யாரு அந்த வீட்டை கைப்பற்றுறது அப்படின்ற முனைப்புல இருப்பாங்க. அப்போ ஒருத்தன் சொல்லுவான், நான் நிறைய இவருக்காக செஞ்சிருக்கிறேன், நீ என்னடா செஞ்ச, ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கல, அப்பாவுக்கு என்ன பண்ண, அம்மாவுக்கு என்ன பண்ண, நான் தான் எல்லாம் செஞ்சேன், எனக்கு தான் சொத்தெல்லாம் வேணும் அப்படின்னா எல்லாம் இது பண்ணுவாங்க. சரி பத்திரம் எங்கடான்னு பார்த்தாக்கா பத்திரம் இருக்காது. கடைசியில் பார்த்தாக்கா அவங்க அப்பா வந்து ஒரு பூத்தியாளை வச்சிருப்பாரு, அவட்ட இருக்கு அந்த பத்திரம். கொஞ்ச நாள் கழிச்சு அவளும் அங்க வந்து உட்கார்ந்துருப்பான், அழுவுங்கடா அழுவுங்க, தேடுங்கடா தேடுங்க, பத்திரம் என்கிட்டலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வக்கீல் நோட்டீஸ் விடுவா, வீடு ஏன் வீடு, எல்லாரும் காலி வேண்டு ஓடுங்கடான்ருவா. இப்படியெல்லாம் உலகத்துல நம்ம பார்க்கணும். பார்த்தீங்க, இப்படியாக மரித்தவர்கள் ஒன்றும் மரியார்கள், செத்து போன பிறகு பேச மாட்டாங்க. செத்தவங்க பேசுவாங்கல்ல, அவன் சொல்லுவாங்க, என்னடா அவன் சாமியார் தான், அவனை போய்ப்பா, அதான்ப்பா உங்க செத்து போனா ஐத்தா வச்சு ஆத்தா வந்திருக்கிறான், இது என்ன அப்படின்னா உங்க செத்து போன உங்க பெரியப்பா வந்திருக்கிறாரு. அப்படியா, சரி ரைட்டு, என்னென்ன கேட்கணுமோ இப்பவே கேட்டுக்கிடுங்க அம்மா. இங்க செத்து போன பிறகு அவன் பேசுவான் ஐயா, செத்து போனா பேசுவாங்களே, பேச மாட்டாங்க. அது எப்படி இவங்க மட்டும் பேசுறாங்க? அது என்னது? அது பொய், பிசாசு. பிசாசு வந்து என்ன பண்ணுதுன்னா உள்ளே இருந்துக்கிட்டு உங்க பெரியப்பா வந்திருக்கிறேன், உங்க அம்மா வந்திருக்கிறேன், உங்க தாத்தா வந்து பாட்டி வந்து, எங்க அப்பா கூட இறந்தப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே கேளு தம்பி கேளு, எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அடக்கம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு பொம்பளை ஓடி வந்து சொல்லுதா, எப்பா இங்க பாரு உங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு. எப்படி? அவர் தான் செத்து கலரில மண்ணாக்கி வச்சுட்டு வந்திருக்கிறவன், அதை எப்படி உங்க வீட்டுக்கு வந்தாருப்பா, நீ சொன்னதை கேட்க மாட்டேங்கிற, வந்தாரு, எங்க சாப்பாடு கொடு, நான் பசியா இருக்கேன்னு சொன்னாங்க, நான் சாப்பாடெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை ஆண்டவன் சொல்லுது. சரி ரீல் சுத்தரியா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் பாருங்க, அவ சொல்லிட்டு போன பிறகு மறுவாரம் நான் தூங்கிட்டு இருக்கேன், எங்க அப்பா மாதிரியே ஒரு ஆள் அங்க வருது, வந்து மகனே அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், யாரை ஏமாத்துற, அப்பாலே போய் சாத்தானே அப்படின்னு. செத்து போனா பேச மாட்டான், ஏன் பிசாசு, எங்க அப்பா வேஷத்திலேயே வந்து நீ என்கிட்ட பேசுற, அப்பாலே போய் சாத்தானே, உன்னை இயேசுவின் நாமத்துல சுட்டடிக்கிறேன் அப்படின்னா காணாம போயிடுச்சு. அதுல இருந்து வரதே கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு கிழவி இருந்தா, எப்பா உங்க அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நீ வீட்டுக்கு வந்ததை நீ என்னன்னு கேட்காம நீ விரட்டி விட்டுட்டியாம அப்படின்னு சொல்லி அது வந்து சொல்லுது. என் வாழ்க்கையில் நடந்த கதை, அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது மாதிரி யாராவது சொப்பனத்துல ஆத்தா வந்துட்டா, அம்மா வந்துட்டா, பாட்டி வந்துருச்சு, பக்கத்து வீட்டுல செத்து போன ஆத்தாயி வந்துட்டா, முருகாயி வந்துட்டா, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, நம்ப கூடாது, தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, அது வரும்போது டங்கு டங்குன்னு வரும். என்ன சினிமால வராத டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கேன், அது எப்படி அந்த டான்ஸ் ஒரு விதமா இருக்கும், அது ஒரு நகைச்சுவையா இருக்கும். சாத்தானுடைய ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவையா இருக்கும், அதைத்தான் ஜனங்கள் ரசிக்கிறாங்க. இப்படி இப்படி ஆடு, அதை ஜனங்கள் என்ன பண்றாங்க, பரவாயில்ல வந்துருச்சு, என்ன வந்துருச்சு, வந்துருச்சு, எது வந்துருச்சு, சைத்தான், சைத்தான் தான் வரும். உடனே என்னாச்சு, நான் விரட்டி விட்டுட்டேன். ஆண்டவர் இங்க என்ன சொல்கிறார் என்று பார்க்கப்படும் போது, செத்த பிறகு அவன் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஐயா பூமியில இப்ப பிறந்தாச்சு, இருக்கிறோம், இந்த வயசு பிள்ளைகள் இருக்கிறீங்க, என்ன செய்யணும்? பிரசங்கி 9:9 வாசிங்க. சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாளெல்லாம் எப்படி இருக்கு? ஒவ்வொரு நாளும் மாயையா தான் இருக்குது. ஒரு நேரம் சாப்பிட்டீங்க, நைட் எல்லாம் பிரியாணி சாப்பிட்டீங்க, மறுநாள் பசிக்குது ஐயா. காலையில பிரியாணி சாப்பிட்டா சும்மா தானே இருக்கணும், பசிக்குது. அப்புறம்
நீ நேசிக்கிற மனைவியோட என்னது நிலை இல்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு படுகிற பிரயாச பங்கு இதுதான் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் 10 வாசிங்க. நிலையில்லாத வாழ்க்கைன்னு சொன்னா எங்க பைபிள்ல சொல்லி இது கண்ணே நிலை இல்லாம இருந்தாயா, இப்படி இருந்தாயா, அப்படி இருந்தா நம்ம டார்கெட் என்ன ஆகாது, நம்ம டார்கெட் ரீச் ஆகல. நம்ம எண்ணங்கள் ஒரே சிந்தையா இருக்கு, ஒரே செயல்பாடா இருக்கும். உனக்கு தெரியாது உள்ள இருக்கிற ஆவி உன்னை என்ன பண்ணும், அங்க பாரு இங்க பாரு இதை பாரு அதை பாருன்னு இருக்கு. அந்த ஆவிக்கு நீ இடம் கொடுத்தனா அது அப்படியே தான் திரும்பும். இதெல்லாம் நடக்கிறது தான். அதனால கவனமா இருந்தாலும் அப்படித்தான் இருந்தேன். அங்க என்ன பண்ணுவாங்க, பாடம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. நாங்க என்ன பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு கேட்டாக்கா வேற வேலை பார்த்துட்டு இருப்பேன். விளங்குமான்னு இப்படித்தான் காலையில பிரசன்ட் போடுவாங்க. என்னப்பா முருகன் ஆஜர் அப்படிம்பாங்க, என்ன சுப்பையா ஆஜர் எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் கரெக்டா ஆஜர் போடுவான். அதுக்கப்புறம் 2ஆம் தடவை வாத்தியார் ஆஜர் ஆஜர். அப்புறமா எந்திரிச்சு பார்த்து அட்டண்டன்ஸ் முடிஞ்ச உடனே அங்க இருக்க 10-20 பேர் இருக்க மாட்டான் டேபிள்ல, ஓடி போயிடுவாங்க எல்லாரும் வெளியில கட்டடிக்கிறதா. இப்ப பாருங்க இந்த கிளாஸ்ல ஜூட்டு எதுக்காக சொல்றேன்னு கவனிங்க. உங்க எண்ணங்களும் சிந்தனைகளும் ஆவிக்குரிய வாழ்க்கையே வரல, உலக பிரகாரமா வாழ்ந்து இப்படியே நிதானம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதனால எதுலையுமே நீங்க ஜெயிக்க முடியாது. அதுக்காக தான் இந்த பாடத்தை நம்ம சொல்ல வேண்டியது. இது பாடமா இல்லை, வாழ்க்கையினுடைய நினையை சொல்லுகிறேன். உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு. என்ன அப்படின்னா, மனுஷன் பிறந்த பிறதானே பேர் வைக்கிறாங்க, அப்படிதானே அப்படிதானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? அதெல்லாம் கிடையாது. பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வைக்கிறார். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் பிறவிக்கிறதுக்கு முன்பதாக அவன் பேர் வைக்கப்பட்டிருக்கிறான். பிரசங்கினுடைய புத்தகம் 6வது அத்தியாயம் 10வது வசனத்தை வாசிங்க. இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பேரிடப்பட்டிருக்கிறான், அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது, தன்னிலும் பலத்தோரோட போராடவனாலே கூடாது. அப்ப என்ன அர்த்தம், ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேரு. பரலோகத்துல ஒரு மனுஷன் வானமும் பூமியும், அதாவது இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பதாக ஒவ்வொரு மனுஷனையும் அவனுடைய தாய் தாப்பனையும் அவருடைய பிள்ளைகளையும் அவங்க பேர பிள்ளைகளையும் எல்லா பேரையும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. எந்த ஊர்ல பிறக்கணும், எந்த குடும்பத்துல பிறக்கணும், எந்த வருஷத்துல பிறக்கணும் அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. சும்மா ஒண்ணும் கிடையாது. உலகத்துல இருக்கிற எல்லாம் ஜாதகம் எழுதுவாங்க. ஜாதகம் எழுதுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாருன்னா பரலோகத்தினுடைய ஜாதகம் எல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இப்போ பிறப்பா, எத்தனை வருஷம் இருப்பா, அவன் வாய் அத வசனத்தை வாசிங்க. சங்கீத புத்தகத்துல 139 சங்கீதத்தை எடுத்துக்கிடுங்க, 6-7 வாசிங்க. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம், எட்டாத உயரமா இருக்குது. என்ன அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு காரியம்னா 4வது வசனத்துல வாசிங்க. என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கு. இது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். இப்ப நான் என்ன பேசுறேன், நாளைக்கு என்ன பேச போறேன், நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்றதுலாம் ஆண்டவருக்கு தெரியுமா? உங்க நாவில சொல் வர்றதுக்கு முன்னாடியே தலைவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் படைத்திருக்கிறார். ஒரு பொருளை உருவாக்குனவனுக்கு தெரியும். என்ன இப்ப புரிந்து கொள்கிற ஆற்றல் நமக்கு இல்லை இன்னைக்கு. அவ மனிதனுடைய பெயரை ஆண்டவர் தான் என்ன பண்றார், தாய் தாப்பா வாயில அப்பா என்ன சொல்லு வரும், என்ன வார்த்தை வரும்ன்றது அவருக்கு தெரியும். இன்ன பேர் தான் ஒப்பான்றது அவருக்கு தெரியும். அது அன்றைக்கு உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் என்ன பயிர் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். இது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன அப்படின்னு கேட்டா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அநித்தியமானது, மறைந்து போகக்கூடிய ஒரு உலகமாக. இன்னைக்கு பாருங்க, வெள்ளம் வந்துருச்சு, நிறைய இடங்கள்ல அழிவு, நிறைய பாலங்கள் உடைஞ்சிருக்குது, ஏரோப்ளைன்லாம் பறக்கல. நான் வரும்போது ட்ரெயின் என்னாச்சு, நின்று வச்சு, பஸ்ஸுகளும் ஓடல. மெட்ரோவில் வந்தேன், வந்து இறங்கி இங்கே ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்தேன். எப்படியும் சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணணும், போயிடணும், கர்த்தருடைய காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தாச்சு. அப்போ இந்த உலகத்தில் நம்ம என்ன அப்படின்னா, இந்த சரீரத்துக்குள்ள என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு தவிப்பு தான் இருக்கு. இந்த வயசானவங்க எங்க நிறைய பேருக்கு என்ன
அப்படின்னா ஒரு பெரிய தவிப்பு இருக்கும். ஐயோ நான் என்னவோ நினைச்சேன், அப்படிலாம் வாழலையே, எதையும் செய்யலையே, செய்யணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும், ஒண்ணுமே பார்க்கலையே, நான் என்னதான் இப்போ என் வாழ்க்கையெல்லாம் வீணா கழிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வேதனைப்படுவாங்க. ஒரு தவிப்பு இருக்கிறது. பிள்ளைகளுக்கு அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும், நான் ஒண்ணுமே செய்யலையே, நான் சிக்கா இருக்கிறேன்னு என்னால முடியலையே அப்படின்னு நிறைய பெரியவங்களாம் வருத்தப்படுகிறது உண்டு. அதுதான் அந்த இடத்துல நான் பார்க்கப்படும் போது வாசிங்க 2 கொரிந்தியர் புத்தகம் 5வது அத்தியாயம் 2வது வசனத்தை வாசிங்க. இந்த கூடாரத்திலே நாம் தவித்து, என்ன சொல்லப்பட்டிருக்குது? இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவராய் இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சரீரமானது பொய்யான சரீரம், இது அழிந்து போகும், மாண்டு போகும், இது மறைந்து போகும். ஆனா இந்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நம்மளுடைய வாசஸ்தலம் எங்கே இருக்கிறதுனா பரலோகத்திலே இருக்குது. பரலோகத்தில் உள்ள சரீரத்தை, பரலோகத்தினுடைய மேனியை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த பரம கூடாரத்துக்குள்ளே, அந்த பரம வாசஸ்தலத்துக்குள்ளே நாம் போக வாஞ்சியா இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இயேசுவை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, அவர் தான் மரித்தார், அவர் தான் உயிர் தெழுந்தார். அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா, மகிமையில ஏறெடுத்துக் கொள்ளப்படும் போது, அவர் அந்த மலையில இருந்து பார்க்கப்படும் போது என்ன அப்படின்னா, இயேசுவானவரை ஒரு மேகம் வந்து என்ன செய்து எடுத்துக்கொண்டது. அவர் என்ன ஆச்சுன்னா அந்த மேகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், மரித்து மீண்டும் உயிரடைந்த பிறகு மீண்டுமாக நாம் என்ன செய்கிறோம், பரத்துக்கு செல்கிறோம். அந்த பரம வாழ்வுக்கான ஒரு காரியத்தை யார் கொடுக்கிறோம் அப்படின்னா, உலகத்துல ரட்சகராய் இருக்கிற இயேசு தான் கொடுக்கிறாரு. இந்த உண்மையை தான் நீங்க தெரிந்து கொள்ளணும், இதை தான் புரிஞ்சு கொள்ளணும், இதை தான் உலக மக்களுக்கு சொல்லணும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு மரித்தவங்களுடைய உயிர் எங்கே இருக்குது? சரி, செத்து போயிட்டாங்க, அவங்க உயிர் ஆவி எங்கே இருக்குது? இப்படித்தான் உறங்கிக்கிட்டு இருக்க வேண்டியது. நிறைய பேர் இப்படித்தான். வேத வசனத்துல வாசிங்க, கொலோசியருடைய புத்தகம் 3வது அத்தியாயம் 3 வாசிங்க. நீங்க நிறைய கள்ள உபதேசிகள்கிட்ட போயிட்டு கத்துக்கிட்டு வந்து பஞ்சராகி கிடக்குறாங்க. கொலோசியருடைய புத்தகம் 3வது அத்தியாயம் 3 வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்தது. செத்து போன உடனேயே எங்க இருந்து உயிர் வந்ததோ, எங்க இருந்து ஆவி வந்ததோ, எந்த தெய்வம் கொடுத்தாரோ அது அங்கதான் போகும். பூமியில மழையெல்லாம் பெய்த உடனே கடல் ஆறு எல்லாத்துக்கும் போது திருப்பி அந்த தண்ணியெல்லாம் என்ன ஆகுதுன்னா நிறையுதா, நிறைஞ்சுக்கிட்டே இருக்குதா, திருப்பி அதே அளவுல தான் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, அது ஆவியாக மீண்டு எங்க போகுது, மேகத்திலே போயிடுது, திருப்பி அது மழையாக. அப்ப எப்படின்னா எங்க இருந்து வந்தது அங்க திரும்பி போகிறது. அப்ப இவ்விதமாக தான் மனுஷனுடைய வாழ்க்கை, நம்மளுடைய ஜீவன், நம்மளுடைய ஆவி, நம்மளுடைய உயிர் எல்லாமே தேவனிடத்திலிருந்து வந்து திருப்பி எங்க போகுது அப்படின்னா தேவனத்துக்கே போகுது. இதை புரிந்து கொள்ளாம யார் யாரை என்னன்னா கதையை விட்டுருக்கான், கப்சா விட்டுருக்கான், அதை கேட்டுக்கிட்டு அது ஒரு சத்தியமா, பொய்ய போய் சத்தியம்னு சொல்ல முடியுமா ஐயா கேட்டா அது ஒரு சத்தியமா? எங்க அது ஒரு சாத்தான் நிறைய உபதேசங்களை கொடுக்கத்தான் செய்யும். எல்லாம் கத்துக்கிட்டு கடைசியில் ஏமாந்துக்கிட்டு அதை நம்பின உடனே பொய்யினாவே வீட்டுக்குள்ள வந்துடும். எல்லாத்துக்கும் சபைக்குள்ளேயும் வந்து அந்நிய உபதேசங்களை கேட்டு கேட்டு இன்னைக்கு நாரிக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் இங்க நான் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அதுக்கிட்ட வாசிங்க. நம்மளுடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது இயேசு என்னைக்கு வருகிறாரோ அன்னைக்கு நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். மரித்தா உயிரோட இருந்தா நாம புதுப்பிக்கப்படுகிறோம், நம்ம பரமராஜ்யத்துக்கு செல்வது. இதுதான் வேதத்திலே நாம் கற்கிற வார்த்தைகள். இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தைரியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், திட நம்பிக்கையை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட சேருகிற சிலாக்கியத்தை பெற வேண்டுமானால், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் என்ற தேவன், நேற்றும் இன்றும் என்று மாறாத கர்த்தர் என்று சொல்லுகிற அந்த இயேசுவை பிடித்துக் கொண்டால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும், மற்றபடி முடியாது. இதான் உண்மை. அப்ப இவ்விதமாக தேவன் நம்மளை இவ்விதமாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உலகத்தில் சொல்ல கீழ்ப்படுகிற பிள்ளைகளை தேவன் சேர்த்துக் கொள்கிறார், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளை கர்த்தர் சேர்க்கிறது. எதுக்கு கீழ்ப்படியனா? சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். பொய்யின் உபதேசத்தை கீழ்ப்படிந்தா பரலோகம் கிடையாது, ரட்சிப்பு கிடையாது.
மெய்யான தேவனுடைய வார்த்தையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசப்பா என்ன சொல்லி இருக்கிறாரு, அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அந்த கீழ்ப்படிந்து அந்த பிள்ளைகளை தான் பரலோகம் தவிர சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம பொய் உபதேசத்துக்கு கீழ்ப்படித்தார்களால் அவர்கள் நரகத்துக்கு தான் போவார்கள். அந்த கிறிஸ்துக்கு நரகம் தான். வேத வசனத்தை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு நரகம் தான். அன்னைக்கு இயேசுவே கர்த்தாவே அப்படின்னு கூப்பிடுவான், உன்னை எனக்கு தெரியாது போ அப்படிம்பார். ஏன்னா கள்ள உபதேசத்துல வந்தவங்க உன்னுடைய நாமத்தினால அதை செய்தோம் இதை செய்தோம் எல்லாம் செஞ்சுட்டு போப்பா. நான் ஒரே இன்னைக்கு உலகத்துல நிறைய கிறிஸ்துக்கள் இருக்கிறாங்க, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உலகத்துல நிறைய இயேசுக்கள் இருக்கிறாங்க. ஆனா நாங்க சொல்லக்கூடிய இயேசு யார் அப்படின்னா நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் தான் உலகத்துல உண்மையான இயேசு கிறிஸ்து. அதை சொல்லிதான் பவுல் என்ன பண்ணார் அப்படின்னா என்ன சொன்னாரு, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொன்னாங்க. இன்னைக்கு எவன் வாயிலேயே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துன்ற பேரே சொல்ல மாட்டாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில வேற ஆவிகள் கிரியை செய்கிறது, அதை நம்பிக்கிட்டு செத்து போறாங்க. அதுதான் இன்னைக்கு நடக்க போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கப்படும் போது இதுல நான் பார்க்கிற ஒவ்வொரு வசனத்தையும் பார்க்கப்படும் போது என்ன அப்படின்னு கேட்டா, அன்றைக்கு ஆலயத்தின் வழிகளிலே போகிறார்கள். அந்த ஆலயத்தின் வழியிலே பிரகாரங்களிலே போய் கொண்டிருக்கும் போது அங்க ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் யாராவது காத்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 3வது அத்தியாயத்துல 1-2 வசனத்தை வாசிங்கள். ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்துல பேதுருவும் யோவானும் 9ஆம் மணினா எத்தனை மணி? பகலுக்கு 12 மணி நேரம், இரவுக்கு 12 மணி நேரம். பகலுக்கு 12 மணி நேரம்னா 9ஆம் மணினா இயேசு 9ஆம் மணி வேளையில ஜீவனை விட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எத்தனை மணி? 3 மணி, மத்தியானம் 3 மணி. அதான் ஜெப வேலை. அப்படிப்பட்ட நேரத்துல அந்த சபைகள் திறந்து இன்னைக்கு ஜெபம் பண்றாங்க, ஆராதனை பண்ணதான் கிடையாது. ஜெப வேலையெல்லாம் மறந்துட்டு போயிருக்காங்க. எல்லாம் அப்படித்தான் இருக்காங்க. கீழே வாசிங்க. தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த சப்பானி ஒருவனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க பண்ணி பிச்சை கேட்கும்படி நாடவரும் அவரை அலங்கார வாசல்னா என்ன அர்த்தம்? பெரிய ஆர்ச்சி, பெரிய வளைவு. அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்போம். அங்கதான் நிறைய பேர் என்ட்ரன்ஸ் உள்ள வருவாங்க, தூரத்துல இருந்து வருவாங்க. அந்த இடத்துல நம்ம பிச்சை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் அங்க வச்சிருக்கிறாங்க. அவங்க தாய் தப்ப என்ன பண்ணாங்க, வேற வழி இல்லை, பிச்சை எடுக்கிறதுக்காக கொண்டே வச்சாங்க. அப்படியாக அவனை இருக்கும்போது 3வது வசனத்துல பார்க்கப்படும் போது தேவாலயத்துல பிரவேசிக்கிற பேதுரு யோவானையும் கண்டு அவன் பிச்சை கேட்டான். ஐயா அம்மா எனக்கு பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆனா உற்று பார்க்கிறாங்க. உற்று பார்க்கப்படும் போது என்ன தெரியுது அப்படின்னா உற்று பார்க்காங்க. அப்போ அவன் உற்று பார்க்கான், பையில கையை விட்டு ஏதாவது எடுத்து கொடுப்பாங்க. 2 பேரும் வராங்க, ஆள் நல்லா தான் தெரியுது, நிறைய கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அவங்க பண்ணாங்க, உள்ள கையை விட்டு பார்க்குறாங்க. ஏதோ எடுக்க போறான்னு பார்த்தா ஒன்னே எடுக்கல. கையை எடுப்பாங்க, எங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லைப்பா, எங்கள்ட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, காசு போடுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனா எங்கள்ட்ட இருக்குது ஒண்ணு இருக்குது. என்ன இருக்குது? வாசிங்க, கீழே வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொன்னான். இதுதான் யாரு? நாங்கள்தான் பேய் ஓட்டுறோம், நாங்களாம் ஏதாவது பண்றோம் அப்படின்னா, ஜெபம் பண்றோம்னா என்ன சொல்லும் அப்படின்னா, நாங்க சொல்லப்படுது ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து, எங்களுக்கு தெரிஞ்ச இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள் சொன்ன அதே இயேசு கிறிஸ்து, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட அப்படின்னு தான் சொல்றோம். அதுதான் சொல்றோம். எந்த பிசாசு பேய் வந்தாலும் சரி, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே போ பிசாசுனா போயிடும். ஏன்னா நசரேயனாகிய இயேசுனா அவர் ஒருத்தர் தான். அதைத்தான் சொல்லணும். இன்னைக்கு எவன் சொல்றான் சபைகள்ல? இன்னைக்கு உலகத்துல நிறைய இயேசுக்கள் இருப்பாங்க. யுஸ்து என்னப்பட்ட இயேசெல்லாம் இருக்கிறான், நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பேருடையவர்கள் நிறைய இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு என்ன சொன்னாங்க, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில். அப்படின்னா அர்த்தம், அவர் ஒருவர் தான் இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்தவர், அவர் ஒருவர் தான் இந்த பூமியில நமக்காக பாடுபட்டவர், நமக்காக ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்து, அவர் தான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தெளிவா பேசணும், தெளிவா சொல்லணும், எவமாயிலையும் வராது. அப்போஸ்தலர்கள் எல்லாமே ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன். இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அன்னைக்கு போப்பை வந்து ஏத்துக்கல. போப்பு வந்து சபைக்கு முதன்மையா இருக்கணும்னு நினைச்சாரு, இயேசு கிறிஸ்து ஈக்குவலா இருக்கணும்னு நினைச்சாரு. ஆனா ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் என்ன பண்ணாங்க அப்படின்னா,
சபையில முதன்மையான இடம் இயேசுவுக்கு, நசனாய் இயேசுவுக்கு மாத்திரம் தான், உனக்கு கிடையாது போயா அப்படின்ட்டாங்க. அதனாலதான் அந்த கருப்பு அங்கியை போட்டிருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் சபையினுடைய பிஷப்புகள்லாம் கருப்பு அங்கி போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? மலங்கர ஆர்த்தடாக்ஸ் சபை, கேரளாவில் உள்ள ஆர்த்தடாக்ஸ் ஜூவி சர்ச் எல்லா இடத்துலையும் இருக்குது. அவங்களாம் கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க. ஏன் அந்த கருப்பு ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்தார், அவருடைய மரணத்தை நாங்கள் சுமக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த கருப்பு ட்ரெஸ்ல வருவாங்க. வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஏமாற்ற மாட்டாங்க. தேவையான நேரத்தில் வெள்ளை ட்ரெஸ் போடுவாங்க, சிகப்பு ட்ரெஸ் போடுவாங்க. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அவருடைய ரத்தத்தை என்ன பண்ணாரு, ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்ற அடையாளத்துக்காக அந்த அங்கியை போடுவாங்க. இது மாதிரி நிறைய அடையாளங்கள் இருக்கு, நிறைய வார்த்தைகள் இருக்கு பைபிள்ல, நிறைய கிறிஸ்தவர்களுடைய தன்மைகள் இருக்கு. நிறைய பேரை பார்த்து பார்த்து நீங்க ஏமாறாதீங்க, ஏமாந்து போவாதீங்க. வசனத்துக்குள்ள வாங்க, வசனத்தை கற்றுக்கொள்ளுங்க. தெரிந்து கொள்ளாம இருந்தீங்கன்னா கடைசியில ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் அற்புதம் செய்தோம், அதிசயத்தை செய்தோம், உனக்கு தெரியாதுப்பா போட்டுருவேன். அந்த கோஷ்டியில போய் சிக்கிறாதீங்க. அப்படிப்பட்ட கோஷ்டிகளுக்கு அடிமையாகாதீங்க. நாம இன்னைக்கு ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் பரலோகத்திலையும் இடம் இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு என்ன வரும்? என்ன வரும்? கொலேசியருடைய புத்தகம் அதே 3வது அத்தியாயத்திலே 6வது வசனத்தை வாசிங்க. இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நிறைய உபதேசத்தை கேட்பீங்க. கள்ள உபதேசத்தை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு கீழ்படிச்சீங்கன்னா ஆள் அவுட்டு, சோரி முடிஞ்சது. அத்தனை நாள் ஓடுனது, காசு செலவழிச்சது, அதுக்காக பிரயாசப்பட்டது, வாழ்க்கையெல்லாம் அதுக்குன்னு அர்ப்பணிச்சு ஓடுவாங்க. கடைசியில் பரலோகம் கிடைக்காது, ஆண்டவர் பக்கத்தில் போக முடியாது. மெய்யான சத்தியத்துக்கு வரல அப்படின்னா அவுட்டு. நல்லா கத்துக்கொள்ளுங்க. இனிமே இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை இல்லை அப்படின்னாக்க நம்ம தேவனுடைய மகிமையிலே நாம் பிரவேசிக்க முடியாது. உங்களுடைய நம்பிக்கை நசராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல அந்த நம்பிக்கை இருக்கணும். இன்னைக்கு சாவாமை பத்தி எல்லாரும் சொல்லுவாங்க, நிறைய பாடம் எடுப்பாங்க. ஐயா நம்ம சாவ மாட்டோம் ஐயா, சாவாமையை பத்தி நிறைய பைபிள்ல நிறைய ரகசியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில பார்த்தாக்கா என்ன அப்படின்னா, அவன் பேசுறதெல்லாம் கள்ள உபதேசமா இருக்கும். அவங்க சாவாமையை பத்தி பேசுவாங்க, அதையும் நம்ம கேட்டுக்கணும். இந்த நாட்களில் பார்க்கப்படுவது ஆண்டவர் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையை இந்த நாட்களிலே கவனிக்கணும். எச்சரிக்கை உள்ளவர்களா இருங்க. நிறைய பேர் வருவாங்க என் நாமத்தை தரித்துக் கொண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியருடைய புத்தகம் 15வது அத்தியாயம் 33வது வசனத்தை வாசிங்க. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். தேவையில்லாத அந்த வார்த்தை இந்த வார்த்தை அது இது மிமிக்ரி டைம் பாஸ் என்ன வேணாலும் பேசணும்னா அந்த வீண் வார்த்தைக்கு ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். ஏன்னா அதால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்கா மோசமாகி அழிஞ்சே போயிடுவாங்க. வீண் வார்த்தை, மிமிக்ரி, டைம் பாஸ், தேவையில்லாத பேச்சுக்கள், இதெல்லாம் ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். அதுக்கு உங்களுக்குள்ள அந்த கெட்ட பழக்கங்களை உருவாக்கி ஆண்டவர்கிட்ட வழி விலகு செல்வதற்கு அது என்ன ஆகும்? அது ஒரு என்ன ஆகும்? சரி ரைட்டு. அது என்னது அப்படின்னா அந்த எல்லாரும் ஐயா வாங்க உட்காருங்க பேசுவோம் ஜாலியாக பேச அப்படிப்பாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப ஆபத்து. சாத்தாண்ட கொண்டு போகக்கூடிய பழக்க வழக்கங்கள். அதனால எச்சரிக்கையா இருங்க. கீழே வாசிங்க. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க. எதுக்கு விழிக்கணுமா? நீங்க இரவு முதல்ல விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னா எதுக்கு விழித்திருந்து? எவன் தூங்காமல இருப்பாங்களா? விழித்திருந்த நேரம் தான் நீங்க நீதிக்காக சத்தியத்துக்காக நீங்க விழித்திருக்கணும், தெளிவுள்ளவர்களா இருக்கணும். அதான் சொல்லுது, நீ விழித்திரு. எதுல விழித்திருக்கணும்? வசனத்துல விழித்திருக்கணும். அது நல்ல உபதேசமா கள்ள உபதேசமா, அது ஆண்டவர் சொல்ற வார்த்தையா இல்ல சாத்தான் சொல்லுகிற உபதேசமா தெரியணும். இதை புரிந்து கொள்ளணும்னா அவுட்டு. தூங்கிட்டு இருக்க வேண்டியதான், போயிட வேண்டியதான். அவன் ஆண்டவருடைய வருகையிலே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். அதான் நீங்க பார்க்கிற. வாசிங்க, கீழே வாசிங்க. ஏன் விழித்திருக்க வேண்டும்? ஏன் தெளிந்தவர்களா இருக்க வேண்டும்? கீழே சொல்லு. சிலர் தேவனை பற்றி அறிவில்லாமல் இருக்கிறார்கள். இது வெட்கம் உண்டாக உங்களுக்கு. தேவனை பற்றியே ஒழுங்கா தெரிஞ்சுக்கலையே, அதனால உங்களுக்கு வெட்கம் உண்டாக நான் இதை சொல்லுகிறேன்னு சொல்லுகிறாரு. தெளிந்தவர்களாயிரு, புத்தியோட ஞானமாயிரு, வேதத்தை நல்லா கற்று. அதுக்கு தான் பைபிள் ஸ்டடி வச்சிருக்கு. ஆண்டவர் கரெக்டாக அந்த டைம்ல எழுப்பி விடுறாரு ஜெபம் பண்றதுக்கு, வேத வாசத்தை. நீங்க வாசிக்க போவீங்க, உள்ளே இருக்கிற அர்த்தங்களை ஆண்டவர் அப்படியே தத்ரூபமாக கொண்டு வருவார், காண்பிப்பார். அப்படியெல்லாம் நிறைய காரியங்களே நான் அறிந்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். அதனால
இந்த நாட்களில் இருக்கக்கூடிய நீங்க எச்சரிக்கையா இருக்க. அறிவு அதான் சொல்றாரு, நீங்க என்ன சொன்னோம், வெட்கம் உண்டாக நான் உங்களுக்கு சொல்றேன். எவ்வளவு வேதனையோட சொல்றாரு பாருங்க. அதுக்கு அடுத்து வாசிங்க 45வது வசனத்தை வாசிங்க. அந்தபடியே முந்தின மனுஷன் ஆதாம் ஜீவாத்மாவானான். பிந்தின ஆதாம் யாரு? பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியா. அப்ப இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்தாரு. எப்படி பிறந்தாரு? சரி, மாமிசத்துல பிறந்தாரு. எப்படி பிறந்தாரு? மாமிசத்துல பிறக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியினாலும் வார்த்தையினாலும் பிறந்தார். அப்ப இயேசு யாரு? பரிசுத்த ஆவியும் அவர்தான், வார்த்தையும் அவர்தான், மாமிசத்துல வெளிப்பட்ட இயேசுவும் அவர்தான். இது ஒருத்தருக்கு ஒண்ணும் புரியல. அதுதான் யோவான் எழுதுறாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது, அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை தான் மாமி. இன்னும் இயேசுவை பற்றிய அறிவில்லையே, வெட்கம் உண்டாக சொல்லுகிறார். இயேசுவை புரிந்து கொள்ளலையே, இயேசுவை பற்றிய தெரியவில்லையே. எல்லா சமயம் அந்த ஆட்டம் தான் ஆடிக்கிட்டு இருக்கு, இந்த கூத்து தான் பண்ணிட்டு இருக்கு. எப்படியா பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும்? வேதனையா இருக்கு. நாங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு அழுத காரியங்கள் உண்டு. ஆண்டவரே, இதை விளங்கிக் கொள்வதற்கு இவளுக்கு எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அநேகருக்கு ஊழியத்துல நீங்க போய் பிரசங்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை உருவாக்க. இன்னொருத்தங்க பிரசங்கத்தை கேட்கணும் அவசியம் இல்லை. இன்னொருத்தங்க கூட நம்ம டம் கடிக்க வேண்டிய வேலையும் கிடையாது. நீங்க நிக்கணும். உங்களை ஆண்டவர் நிலைநிறுத்துகிற கர்த்தருடைய கரத்துக்குள்ள வரமாட்டேங்கிறீங்களே. இன்னொருத்தர் தயவெல்லாம் நமக்கு தேவையில்லை. நாம் நிற்க வேண்டும். கர்த்தருடைய பலத்திலே, கர்த்தருடைய ஆவியிலே நாம் நிற்க வேண்டும். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக இருக்கப்படும்போதுதான் பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தெய்வம் 47 வாசிங்க. பூமியிலிருந்து உண்டான மண்ணானவர், இரண்டாம் மனுஷன். முதலாம் மனிதன் ஆதாம், அவர் மண்ணானவர், நாமளுக்கு மண்ணா இருக்கிறோம். இரண்டாம் மனிதன் வானத்திலிருந்த கர்த்தர். இப்ப அவர் இரண்டாம் ஆதாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இரண்டாம் ஆதாம் அவர் என்று சொல்லப்படும்போது அவருடைய பிள்ளைகளாக நாம் பிறக்கும் பொழுது நாம் ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். அல்லேலூயா. நாம் அழிவை அடைகிறது இல்லை. அப்ப அவருக்கு பிள்ளையா இருக்கும்போது மாமிச சரீரம், இவருக்கு பிள்ளையா இருக்கும்போது நாம் என்ன பெறணும் அப்படின்னா மறுரூபமாக்கப்படுகிறோம். நம் ஆவிக்குரிய சரீரத்தை பரலோகத்துடைய சாயல் அடைந்து தேவனுடைய சமூகத்துக்கு போகிறோம். இது புரிந்து கொள்ளாம நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்திட்டு இருந்தோம்னா பெரிய கேவலம். 49 வாசிங்க. மண்ணானுடைய சாயலே நாம் அணிந்திருக்கிறது போல வானனுடைய சாயலே நாம் அணிய வேண்டும். இதுதான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த உபதேசத்துக்குள்ள நீங்க வரல அப்படின்னா இதுவரைக்கும் இருந்த காலம் எல்லாம் வேஸ்ட். இதுவரைக்கும் எல்லா காரியங்களையும் செஞ்சிருப்பீங்க. அதுதான் எங்க அண்ணன் போயிட்டாரு, கடந்து போயிட்டாரு, சாரதாம்மா ஹஸ்பண்ட். அதனாலதான் நாங்க 2 பேரும் டீப்பா இருந்தது. காரணமே அதுதான். ஏன் அப்படின்னா அவருக்கு சத்தியம் தெரியும். இயேசு எப்ப பார்த்தாலும் இயேசு பாரு. ஏன் அப்படின்னு அவருக்கு தான் தெரியும், அவர் தான் உண்மையான கர்த்தர், வேற யாரும் கிடையாது. மாமிசத்தில் வெளிவந்த அந்த இயேசு அவரை அறிவிக்கிறதா நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவார். வேற அவருடைய எண்ணம் வேற உண்மையே கிடையாது. எதையும் சொல்ல மாட்டார், யார்ட்டையும் எதுவும் சொல்ல மாட்டார், பெருசா பீத்திக்கிடவும் மாட்டார். அது தெரியும் இது தெரியும்னு சொல்ல மாட்டாரு. அவருக்கு எல்லாம் தெரியும், ஆனா காட்டிக்கொள்ள மாட்டார். ஆனா எல்லாம் தெரிஞ்சவங்களை மட்டும்தான் அவர் நேசிப்பாரு, அவரை கூப்பிடுவாரு. எல்லாரையும் கூட்டிட்டு போக மாட்டார். அவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு தாகமுள்ள ஒரு மனுஷனை ஆண்டவர் இந்த பூமியிலே இந்த இடத்துல உங்களுக்கெல்லாம் காண்பித்தார். அவர் நம்மளை விட்டு கடந்து போனார். அப்ப சாவாமையை தரித்து கொள்கிற ஒரு மனிதராக அவர் ஊழியம் செய்து கடந்து போனார். அதுபோல நாம என்ன செய்ய வேண்டுமானால் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நீங்கள் எதை நம்பி வாழ்கிறோம், யாருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோம், நாம் எப்படி வாழ வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு பரத்துக்கு செல்ல வேண்டுமா நான் என்ன செய்யணும்? தெளிந்தவர்களா இருக்க வேண்டும், ஞானமுள்ளவர்களா இருக்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவில வளர வேண்டும், இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். நாம் மரித்தோம், நம்மளுடைய ஆவி, நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. அவர் வரும்போது நம்மளை உயிர்ப்பிப்பார், நம்மளை கொண்டு வருவார். அப்படி நாங்கள் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சரீரம் எப்படியாவது மீட்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அதற்கான இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். வீணான வார்த்தைகள், வீணான பழக்க வழக்கங்கள், வீண் வார்த்தைகள் எல்லாம் விட்டு விலகுங்க. எதுல நீங்க நிக்கிறீங்களோ
அதுல உங்களுக்கு தெரியும் பரலோகத்துக்கு நம்ம போறோன்ற தைரியம் அதுல வரும். வேற எதுலையா நின்னீங்கன்னா அந்த தைரியம் வராது. அப்படின்னாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.